சாந்தோம் கலை தொடர்பு நிலையம் வழங்கும் நிகழ்ச்சி. உயர்ந்தவன் சித்திரம். எழுதியவர் ராஜபக்ஷா. இறை இயேசு இப்பூவுலகில் வாழ்ந்த காலத்தில் தமது போதனைகளாலும் நடத்தையாலும் எண்ணற்ற மக்களை நல்வழிப்படுத்தி வந்தார். அவர் வாழ்வில் நிகழ்ந்த சம்பவங்கள் அனைத்தும் நமக்கு நல்லதொரு பாடம் புகட்டுபவையாய் உள்ளன. அவ்வாறு அவர் வாழ்வில் நிகழ்ந்த சம்பவம் ஒன்றினை உங்களுக்கென படைக்கிறோம். மனாசே, மனாசே. அடட யூதா, என்னப்பா இவ்வளவு தூரம்? மனாசே, போதகர் யோவான தெரியுமா? எந்த யோவான்? திருமுழுக்கு யோவானா? அவரேதான். அவரு சலேம்ங்கிற இடத்துக்கு பக்கத்துல இருக்கிற ஐனோன்ல திருமுழுக்கு கொடுத்துட்டு இருக்காராம். அப்படியா? நானும் அவர்கிட்ட திருமுழுக்கு எடுக்கலாம்னு நினைக்கிறேன். நீ வரியா? நானா? நான் ஏற்கனவே திருமுழுக்கு எடுத்துட்டேனே. என்னப்பா சொல்ற? ஆமாப்பா, நான் நாசரேத்தூர் இயேசு கிட்ட திருமுழுக்கு எடுத்துட்டேன். நாசரேத்தூர் இயேசு கிட்டையா? ஆமா, அது மட்டும் இல்ல, நான் அவரோட சீடரா கூட ஆயிட்டேனே. எல்லாம் ஒரு 2 நாளைக்கு முன்னதான்ப்பா அவரு யூதயா பகுதிக்கு வந்திருந்தாரு. அங்க எல்லாருக்கும் திருமுழுக்கு கொடுத்துட்டு இருந்தாருப்பா. என்னப்பா நீ? திருமுழுக்கு யோவானை விட அந்த இயேசு பெரியவரா? அந்த இயேசுவுக்கு திருமுழுக்கு கொடுத்ததே திருமுழுக்கு யோவான் தான், தெரியுமா? தெரியுமே. ஆனா அந்த சமயத்துல தூய ஆவி புறா வடிவில் தோன்றி அவர் மேல இறங்குச்சு. அப்ப என் அன்பார்ந்த மகன் நீயே, உன் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன் அப்படின்னு வானத்திலிருந்து ஒரு குரல் ஒலிச்சுதே. அதுக்கு என்ன அர்த்தம்? அப்போ தூய்மை சடங்கு நிறைவேற்ற திருமுழுக்கு யோவானை விட இயேசுவுக்கு தான் அதிக தகுதி இருக்குங்கிறியா? நமக்குள்ள எதுக்கு வீணா தர்க்கம்? நம்ம சந்தேகத்தை யார்கிட்ட கேட்டு தீர்க்கணுமோ அவர்கிட்டயே கேட்டு தீர்த்துருவோமே. யூதா, அதோ திருமுழுக்கு யோவான் ஜனங்களுக்கு திருமுழுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காருப்பா. கொடுத்து முடிச்சிட்டார் மனாசே. அதோ தண்ணில இருந்து மேலே ஏறி வராரு பாரு. ஆமா, வா, அவர்கிட்ட போய் நம்ம சந்தேகத்தை தீர்த்துக்கலாம். சரி வா. போதகரே. என்ன? எனக்கும் இவருக்கும் ஒரு தர்க்கம். அதை பத்தி உங்ககிட்ட பேசி எங்க சந்தேகத்தை தீர்த்துக்கலாம்னு வந்தோம். சொல்லுங்கள். போதகரே, யோர்தான் ஆத்துக்கு அந்த பக்கம் உங்க கூட ஒருத்தர் இருந்தாரே, நீங்க கூட அவரை பத்தி சாட்சி கொடுத்தீங்க. அதாங்க நாசரேத்தூர் இயேசு. இப்போ அவரு கூட திருமுழுக்கு கொடுக்கறாரு. எல்லாரும் அவர்கிட்ட போறாங்க. அவரு அவ்வளவு பெரிய மனுஷனா? விண்ணிலிருந்து அருளப்படாவிட்டால் எவரும் எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. நான் மெசியா அல்ல, மாறாக அவருக்கு முன்னோடியாக அனுப்பப்பட்டவன் என்று நான் ஏற்கனவே கூறியிருப்பதற்கு நீங்களே சாட்சிகள். அப்படின்னா அவரு உங்களை விட பெரியவரா? ஆம், மணமகள் மணமகனுக்கே உரியவர். மணமகனின் தோழரோ அவர் அருகில் நின்று அவர் சொல்வதை கேட்கிறார். அதில் அவர் பெருமகிழ்ச்சி அடைகிறார். என் மகிழ்ச்சியும் இது போன்றது. இம்மகிழ்ச்சி என்னுள் நிறைந்துள்ளது. அப்போ அந்த நாசரேத்தூர் இயேசு உங்களை விட பெரியவர்னு நீங்களே ஒத்துக்கிறீங்களா? அதில் சந்தேகம் என்ன? அவரது செல்வாக்கு பெருக வேண்டும், எனது செல்வாக்கு குறைய வேண்டும். யோவான் இறை இயேசுவின் மகத்துவத்தை உணர்ந்திருந்தார். அவரது செல்வாக்கு பெருகுவதால் மட்டுமே மக்களுக்கு உண்மையான மீட்பும் விடுதலையும் கிடைக்கும் என்பதனை புரிந்து தன்னுடைய முக்கியத்துவமும் செல்வாக்கும் குறைய வேண்டியதன் அவசியத்தை பிறருக்கு உணர்த்தினார். என்னங்க? நான் குளிக்கலாம்னு போனா பேஸ்ட் இல்ல, சோப்பு இல்ல. எல்லாம் நேத்து தீந்து போச்சே. தீந்து போச்சுன்னா வாங்கி வைக்கிறது இல்லையா? வாங்கறதுக்கு என்கிட்ட ஏதுங்க காசு? எல்லாம் உங்க அம்மா கிட்ட தான் இருக்கு. அப்படியா? சரி சரி, நீ என்ன செய்யற, அம்மா கிட்ட கேட்டு காசு வாங்கி கொடு, நான் கடைக்கு போய் வாங்கிட்டு வந்துடுறேன். நானா?
உங்க அம்மா கிட்ட போய் காசு கேக்குதா? ஐயோ, என்னால முடியாதுப்பா. உங்க அம்மா கிட்ட நீங்களே கேளுங்க. அதுக்கு என்ன கேட்டா போச்சு. என்னடா கேட்கணும்? அம்மா நீங்களா? வாங்க வாங்க. அது ஒண்ணும் இல்லம்மா. இல்ல என்னமோ கேட்கணும்னு சொல்லிட்டு இருந்தியே. அது இந்த குளிக்கிற சோப்பும் பல்லு விளக்குற பேஸ்டும் தீந்து போச்சு. தீந்து போச்சா? ஆமா, தீந்தே போச்சு. அது எப்படி தீரும்? 1ஆம் தேதிக்கு இன்னும் 4 நாள் இருக்கே. அதானே, 1ஆம் தேதிக்கு இன்னும் 4 நாள் இருக்கே. எப்படி தீந்து போச்சு? ஒரு மாசத்துக்கு வர்ற மாதிரி கணக்கு போட்டு தானடா எல்லாம் வாங்குறோம். ஆமா, கணக்கு போட்டு வாங்குற மாதிரி கணக்கு பார்த்து செலவு பண்ண வேண்டாமோ? ஏமா புனிதா? ஆமாட்டேன். நான் அவர்கிட்ட பார்த்து செலவு பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். இவர் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு சோப்பை போட்டு கரைச்சி பேஸ்டையும் காலி பண்ணிட்டாரு. நீ மட்டும் என்ன 40 நாளைக்கு வர்ற கேஸ 25 நாள்ல காலி பண்ணிடுற. அது மட்டுமா, ஒரு மாசத்துக்கு வாங்குற சமையல் எண்ணெய 10 நாளே காலி பண்ணிடுற. இப்ப எல்லாம் பார்த்துதான் செலவு பண்றாத்த. இன்னும் நீ பொறுப்பா குடும்பத்தை நடத்த கத்துக்கணும். சரிங்க அத்தை. சரி, எவ்வளோடா வேணும்? நீங்க குடுக்கறத கொடுங்கம்மா. குடுக்கறத சரி, 10 ரூபா கொடுத்தா அதுல கடைக்கு போய் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துருவியா? முடியாத. அப்புறம் ஏன்டா குடுக்கறத குடுன்னு சொல்ற? பைத்தியக்கார பையல. சரி இரு, நான் போய் காசை எடுத்துட்டு வரேன். புனிதா, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அடுப்படியில வேலை இல்ல? போப்பா. இது போறதே. புனிதா, வா ஷீலா. கொஞ்ச நேரமா உன்னை சீட்லயே காணோம். இப்பதான் அக்கவுண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு போயிட்டு என்னோட சம்பளத்தை வாங்கிட்டு வரேன். ஆமா, நீ சம்பளம் வாங்கிட்டியா? நான் அப்பவே வாங்கிட்டேன். ஏய், நம்ம சித்ரா இல்ல, அவ நிறைய புடவைங்க எடுத்துட்டு வந்திருக்காடி. அவதான் 1ஆம் தேதியானா ஆபீஸ்ல விக்கிறதுக்கு புடவைங்க கொண்டு வரது வழக்கம் தானே? வழக்கம்தான். ஆனா இந்த வாட்டி அவ கொண்டு வந்திருக்கிற புடவெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு புனிதா. சீப்பா வேற இருக்கு. அப்படியா? ஆமா ஆமா, நான் கூட 2 புடவை எடுத்துட்டேன். நீ ஒன்னு எடுத்துக்கோயேன். ஐயோ, எனக்கு வேண்டாமா. ஏன், சம்பளத்தை அப்படியே கொண்டு போய் மாமியார் கிட்ட கொடுக்கணுமோ? ஆமா ஷீலா. என்னடி இது அநியாயமா இருக்கு? இப்படி எத்தனை காலத்துக்கு தான் மாமியாருக்கு பயந்து பயந்து வாழ்ந்துட்டே இருக்க முடியும்? இதுக்கு என்ன பதில் சொல்றதுன்னே எனக்கு தெரியல. ஆமா, உனக்கு கல்யாணம் ஆகி 6 மாசம் ஆச்சுல்ல? ஆமா. அவங்கள எதுக்காக உன் கூட வச்சிருக்க? முதல்ல 2 மாசம் கூட இருக்கேன்னு சொன்னாங்க. இப்ப என்னடான்னா ஒரே அடியா இருந்துட்டாங்க. ஆமா, ஊர்ல அவங்களுக்கு யாரும் இல்லையா? ஏன் இல்லாம 2 பொம்பளை பிள்ளைங்கள அங்கதானே கட்டி கொடுத்துருக்காங்க. ஓஹோ, அப்போ உங்க வீட்டுக்காரர் ஒரே மகனா? பெரியவர் ஒருத்தர் மும்பைல இருக்காரு. அவர் மும்பைக்கு ஓடி போயிட்டாரு. நீங்க பக்கத்துல இருக்கீங்க. அப்போ நீங்க தான் இளச்சவாய்த்தனமா மாட்டிக்கிட்டு இருக்கீங்க. என்னடி சொல்ற? ஏய் புனிதா, மாமியார்னாலே அப்படிதான். இவ்வளவு நாளும் மகனை அவங்க கைக்குள்ள வச்சிருந்தாங்க. இப்ப மட்டும் விட்டு கொடுத்துருவாங்களா? கூடவே இருந்து உன்னை அதிகாரம் பண்ணி அடக்கி வச்சுட்டு எல்லாத்தையும் அவங்களே ஆளலாம்னு பாக்குறாங்க. ஆமா ஷீலா, பஸ்ஸு கூட காசுக்கு அவங்க கிட்டதான் கையேந்திட்டு இருக்கேன். எதுக்குங்கிறேன்? சம்பாதிக்கிற உனக்கு உன் பணத்து மேல உனக்கு இல்லாத உரிமை அவங்களுக்கு எங்க இருந்து வந்தது? பெரியவங்களாச்சேன்னு பார்க்க வேண்டியிருக்கு. ஆமா, பெரியவங்கன்னு சொல்லி மரியாதை கொடுத்தா அப்புறம் காலத்துக்கும் நீ அடிமையா இருக்க வேண்டியதுதான். இப்ப என்ன பண்ணணுங்கிற? ஊருக்கு அடிச்சு விரட்டுற வழி பாருடி. ஐயோ, என்ன ஐயோ? இத பார், இப்படிதான் என் மாமியாரும் கல்யாணமான புதுசுல கூடவே இருந்து தொல்லை கொடுத்துட்டே இருந்தது. நான் என்ன பண்ண தெரியுமா? என்ன பண்ண? அந்த பொம்பளை உடம்புக்கு ஒத்துக்காததெல்லாம் சமைச்சு போட்டு ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வச்சுட்டேன். ஐயோ, அப்புறம் என்ன, ஊரை பார்க்க ஓடியே போயிடுது. அடிப்பாவி, நீ அப்படி ஏதாவது பண்ணி உன் மாமியார விரட்டுற வழியை பாரு. ஐயோ, அதெல்லாம் வேண்டாம். நான் நேரடியாவே விவகாரத்தை பேசி தீர்த்துக்கிறேன். ஓ, உனக்கு அந்த அளவுக்கு தைரியம் இருக்கா? தைரியம் என்ன, பொல்லாத தைரியம். சமயம் வரும்போது தானே வந்துரும். என்ன புனிதா? என்ன இன்னைக்கு லேட்டா வர்ற? இனிமே என் இஷ்டத்துக்கு தான் வருவேன். உங்க அம்மாவுக்கு பயந்துகிட்டு 6 மணிக்கெல்லாம் என்னால ஓடி வந்துட்டு இருக்க முடியாது. என்ன இன்னைக்கு பேச்செல்லாம் புதுசா இருக்கு? இனிமே எல்லாம் அப்படித்தான். ஆமா, இன்னைக்கு சம்பளம் வாங்கியிருப்பீங்களே, உங்க சம்பள பணம் எங்க? அது வழக்கம் போல அம்மா கிட்ட கொடுத்துட்டேன். நான் வரத்துக்குள்ள அப்படி என்னங்க அவசரம்? ஏன் புனிதா? இனிமே இந்த குடும்ப நிர்வாகத்தை எல்லாம் நான் தான் கவனிக்க போறேன். அப்போ அம்மா அவங்கள மூலையில உட்கார சொல்லுங்க.
சத்தம் போட்டு சொல்லாத, அம்மா காதல் விழுந்துட்டு போகுது. விடட்டுமே, எனக்கு என்ன பயம்? புனிதா, அவங்க பெரியவங்க. இருக்கட்டுமே, அவங்க பெரியவங்கன்றதுக்காக எத்தனை நாள் தான் நம்மளை எல்லாம் அரட்டி உருட்டிட்டு இருப்பாங்க? இப்ப நமக்கு கல்யாணம் ஆகி குடும்பம் ஆயாச்சு. இனிமே இந்த குடும்பத்துக்கு நாம தான் பெரியவங்க. நீ வேணும்னா இருந்துட்டு போ, என்ன விட்டுற. உங்க அம்மாவை மூளையில உட்கார வைக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. உட்கார வைக்கிறனே இல்லையான்னு பாருங்க. என்னடா சுகுமார், என்னத்த பார்க்க சொல்றவன் பொண்டாட்டி? அதுவா, அது அவளைத்தான் கேட்கணும். ஆஹா, ஏம்மா புனிதா, ஆபீஸ்ல இருந்து வர்றதுக்கு ஏன் இவ்வளவு லேட்டு? அது பஸ் லேட் ஆயிடுச்சு அத்தை. ஆஹா, ஏன் சொல்றேன்னா காலம் கெட்டு கிடக்குது. காலாகாலத்துல வீடு வந்து சாரதானே பொம்பளைகளுக்கு நல்லது. ஆமா. புனிதா, என்னமோ என்கிட்ட சொன்னியே, அது அம்மா கிட்ட சொல்லுவாப்பா. என்னடா? அது அது வந்து இந்தாங்க அத்தை கவர். என்ன புனிதா? சும்மா இருங்க. சம்பளம் முழுசா அப்படியே இருக்காத்த, எண்ணி பாத்துக்கங்க. இருக்கட்டும் இருக்கட்டும். அடுப்புல பாலை வச்சுட்டு வந்தேன், பொங்கறதுக்கு முன்னாடி நம்ம போய் இறக்கணும். என்ன புனிதா, வீர வசனம் எல்லாம் பேசுன? அது அவங்கள பார்த்த உடனே நாக்கு தடுமாறுதுங்க. உனக்கே இப்படி இருந்தா எனக்கு எப்படி இருக்கும்? இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் நான் பேசாம விட மாட்டேன். அந்த நாள் வரப்போறதே இல்ல. புனிதா, எம்மாடி புனிதா, அத்தை சமையல் வேலையெல்லாம் முடிச்சிட்டியா? முடிஞ்சதுங்க அத்தை. உன் கூட கொஞ்சம் பேசணுமே. சொல்லுங்க அத்தை. நீ இப்படி உட்காரு, இத வந்துடுறேன். இந்த அம்மா. என்னங்க அத்தை இது? நோட்டு? போன மாசம் செலவுக்கான கணக்கெல்லாம் இதுல இருக்கு. இதே மாதிரி ஒவ்வொரு மாசமும் வரவு செலவு கணக்குகளை நீ எழுதி வைக்கணும். இந்தா, போன மாசம் செலவு போக மீதி 7550 ரூபா. இது இந்த பணத்தை இந்தா பாஸ்புக் இதுல போட்டு வை. அத்தை, இந்த பாஸ்புக் உன்னோடதாம்மா. இனிமே மாசம் மாசம் சேமிக்கிற பணத்தை உன் கணக்குல போட்டு வையே. நானா? பின்ன நானா? இந்த குடும்பத்தை ஏத்து நடத்த வேண்டியது உன்னுடைய பொறுப்பு தானே. அத்தை, அம்மாடி, இவ்வளவு நாளும் உன் கூட இருந்து எதை எதை எப்படி எப்படி நடத்தணும்னு நடத்தி காட்டிட்டேன். 2 மாசமே போதும்னு நான் நினைச்சேன். அப்படி இப்படின்னு 6 மாசம் ஆயிடுச்சு. இப்ப பரவாயில்ல, ஓரளவு எல்லாத்தையும் நீ கத்துக்கிட்ட. இனிமே நான் இங்க இருந்து என்ன பண்ண போறேன்? நாளைக்கே நான் ஊருக்கு புறப்படலான்னு இருக்கேன். வேண்டாத்த, நீங்க எங்க கூடவே இருக்கணும். சரிதான், நான் உன் கூடவே இருந்து எல்லாத்தையும் நான் கவனிச்சுக்கிட்டு இருந்தேன்னா நீ எப்ப அனுபவப்படுறது? உனக்கு எப்ப பொறுப்பு வர்றது? எத்தனை நாளைக்கு தான் நான் இருக்க போறேன்? இப்பவே நீ பொறுப்பு எடுத்து நடத்த கத்துக்கிட்டா தானே என் காலத்துக்கு அப்புறம் யாருடைய உதவியும் இல்லாம எதிர்பார்ப்பும் இல்லாம குடும்பத்தை நீ நடத்தலாம். என்னையே நம்பிக்கிட்டு இருக்காம உன் கால்லயே நீ நிக்க பழகு. என் காலம் புடிஞ்சு போச்சு, எதிர்காலம் உன்னோடதுமா. அதிகாரத்தில் இருப்பவர்கள் அதை எளிதில் விட்டுக் கொடுப்பதில்லை. தன்னிலும் திறமைசாலிகள், பொறுப்பை ஏற்று நடத்த தகுதி படைத்தவர்கள் உருவாவதையும் விரும்புவதில்லை. இது சுயநலமைகளின் அணுகுமுறை. இதை தவிர்த்து தகுதிகளை பிறர்க்குள் வளர்த்து அவர்களிடம் பொறுப்பை ஒப்படைத்து அதை திறம்பட ஏற்று நடத்த தேவையான ஒத்துழைப்பையும் நல்குவதே பொறுப்பில் இருக்கும் பெரியவர்களின் கடமையாகும்.